பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் ஏற்படுத்தின சில மாற்றங்களை நம்ம பார்த்தோம். ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டது. அதே போல பருவநிலையில் ஏற்பட்ட மாற்றம், உணவு முறையில் ஏற்பட்ட மாற்றம், மொழி, அதாவது ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஆனால் மனிதனோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபடியினால் கர்த்தர் மொழியை மாற்றினார். பல மொழிகளை கர்த்தர் உண்டாக்கினார் என்பதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆராதனை முறைமையில் ஒரு மாற்றம். அது பழைய ஏற்பாட்டிலையும் ஏற்பட்டது. எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முற்றிலுமாக மாற்றிவிட்டார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எபிரெயருக்கு எழுதின நிருபத்தை வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆசாரியர்கள் நாள்தோறும் ஒரே விதமான பலியை செலுத்துகிறவர்களாக நிற்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தம்மையே ஒரே தரம் பலியிட்டு செய்து முடித்து உட்கார்ந்தார். பழைய அதாவது ஆசாரியர்களுடைய ஆசாரிய முறைமை நின்று கொண்டிருப்பது, இயேசு கிறிஸ்துவோ உட்கார்ந்தார். அதாவது செய்து முடித்து உட்கார்ந்தார். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ஆராதனை முறைமையில் ஏற்பட்ட மாற்றம். தேவன்தான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தினார். மாற்றங்கள் நடக்கிறது. ஆராதனை முறைமைகள்ல என்ன வருதுன்னா மாற்றம். இப்போ பழைய ஏற்பாட்டு ஆராதனை முறைமைக்கும் புதிய ஏற்பாட்டு ஆராதனை முறைமைக்குமே பெரிய மாற்றங்கள் இருக்கிறது. இந்த மாற்றத்தை உண்டாக்குனவர் யாருன்னா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ மோசேயின் நாட்களுக்கும் இல்லைன்னா தாவீதின் நாட்களுக்கு முன்பு வரை இருந்த ஆராதனை முறைமைக்கும் தாவீதின் நாட்கள்ல இருந்த அந்த ஆராதனை முறைமைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, மாற்றம் இருக்கு. அதை மட்டும் நான் இன்னைக்கு சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தாவீதின் நாட்களில் இருந்த முறை அப்பொழுது இல்லை. அந்த முறைமைகளை சில மாற்றங்களை தாவீது கொண்டு வருகிறார். ஆனால் தானாக அல்ல, தேவனுடைய ஆவியினால. ஒரு சின்ன வசனங்கள், ஒரு சில வசனங்களை படிக்கிறேன் பாருங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். சங்கீதம் 69 வாசிக்கும் போது, சங்கீதம் 69 சங்கீதத்தில் அவர் சொன்ன வார்த்தையை நான் படிக்கிறேன் பாருங்க. 30-31 தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரி குழம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியம். நீங்க பழைய ஏற்பாட்டை பார்த்தீங்கன்னா, எந்த விஷயமானாலும் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வெறுங்கையா வரக்கூடாது. பலி செலுத்த வேண்டும், தீட்டு கழிக்க வேண்டும். ஒண்ணுமே முடியலனாலும் பலியிடுறதுக்கு ஒரு குருவி குஞ்சியாவது புறாவையாவது கொண்டு போயிடணும். புறாவையாவது அங்க கொண்டு போய் என்ன செய்யணும்? தேவனுக்கு பலியிடணும். ஏன்னா பலியினால் தான் தேவனோடு உடன்படிக்கை பண்ண முடியும், தேவனோடு சேர முடியும். நிறைய பேசலாம், சரிங்களா? அது அந்த ஒரு பிரமாணம் இருந்துச்சு. அந்த பிரமாணம் பழைய ஏற்பாட்டில் உண்டு. ஆனால் வர 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 நல்லா கவனிக்கணும். நீங்க வர 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 நீங்க பாத்தீங்கன்னா, அவர் சொல்வார், உன்னுடைய பலி எனக்கு என்னத்துக்கு, உன்னுடைய பலி எனக்கு அருவருப்பா இருக்கு, நீங்க ரத்தம் சிந்தின கைகளோடு எனக்கு பலி செலுத்துறீங்க, எனக்கு பிடிக்கல. நீங்க பாருங்க, அதனாலதான் சாமுவேல்னு சொல்லுவாரு, பலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமும் அப்படிம்பாரு. அப்போ பலியை விட, இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம், பலியை விட நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம்னு போட்டிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா, பலியை கர்த்தர் பிரியமாய் வைத்திருந்தார். அது பிரியமானதா தான் இருந்துச்சு. ஆனால் அதை அப்படியே கர்த்தர் மாற்ற ஆரம்பிச்சார். இப்போ பாருங்க, எழுதப்பட்டிருக்கு தாவீதுடைய அனுபவத்தை பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்க, எப்படி அழகா போட்டிருக்கு. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால மகிமைப்படுத்துவேன். இதுவே கொம்பும் விரிகுழம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியம் அப்படிங்கிறாரு. இதனால தான் தாவீது என்ன பண்ணாரு தெரியுமா? ஆசரிப்பு கூடாரத்தின் நாட்களில் இல்லாத ஒரு காரியத்தை, இல்லைன்னா அங்கிருந்த அந்த ஆராதனை முறைமைகள்ல ஒரு மாற்றம் வந்துச்சு. அது தேவனால் தான் ஏற்பட்டுச்சு.
தாவீது இஷ்டப்பட்டு செய்யல, தேவ ஆவினாலே ஏவப்பட்டு செய்தார். என்ன தெரியுமா? தேவனை பாடி துதிப்பதற்கு ஜனங்களை கொண்டு வந்து நிறுத்தினார். தேவனை பாடி துதித்து தம்புரு இசையெல்லாம் வாசித்து பாடுவதற்கென்று பாடகர்களை நிறுத்தி ஆசரிப்பு கூடாரத்தில் தயவு செஞ்சு நீங்க நாளாகமத்தின் புஸ்தக சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது அதுல சாமுவேலுக்கும் பங்கு உண்டு. இந்த சாமுவேலும் தாவீதும் சேர்ந்து தான் நிறைய சேஞ்சஸ் பண்றாங்க. கர்த்தருடைய ஆவினால தான் அதை பண்ணாங்க. நிறைய சேஞ்சஸ் பண்ணி கர்த்தரை பாடுறதுக்குன்னே ஒரு குரூப்பு தனியாக ஆட்களை நிப்பாட்டி, அதாவது மாறி ஷிஃப்ட் படி மாறி 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 கர்த்தரை பாடணும், கர்த்தரை துதிக்கணும்னு சொல்லி கொண்டு வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் பின்னால் வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா துதி செய்து வெற்றி பெற்றாங்க. அப்போ அந்த துதிப்பது, வாயினால கர்த்தரை துதிப்பது, மனதார கர்த்தரை துதிப்பது. அதனால தான் இன்னைக்கு சபையில் என்ன பண்ணுறோம்? பிரைஸ் அண்ட் ஒர்ஷிப்னு சொல்கிறோம். நம்ம மனதார கர்த்தரை துதிக்கணும். இந்த ஆராதனை முறையில் ஒரு மாற்றம் இன்றைக்கு ஏற்பட்டதல்ல. தாவீதின் நாட்கள்லேயே ஆராதனை முறைமைகளில் மாற்றம் ஏற்பட்டுருச்சு. பலியை மட்டும் நீ செலுத்த, அதாவது பலி செலுத்துதல் ஓகே, பலி செலுத்துவாங்க. நீ பலி செலுத்தலாம் கூட பரவாயில்லப்பா, என்ன நீ மனதார கர்த்தரை துதி, சரிங்களா? அது ஒரு மாற்றம். அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா ரோமர் 12:1 பைபிள் சொல்லுது, என் சகோதரரே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க, இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்ப இப்ப ஆராதனை எப்படி மாறி இருக்கு? நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து உண்மையா வாழ்வதுதான் உண்மையான ஆராதனை. உங்களை நீங்க பரிசுத்தமா வாழ்வதுதான் உண்மையான ஆராதனை. அப்ப ஆராதனையில மாற்றம் வந்திருக்கு. பழைய ஏற்பாட்டில் வந்த மாற்றத்தை பாருங்க. தாவீது நாட்கள்ல ஆராதனை முறைமை மாறிச்சு. அதே போல புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இப்ப சொல்லுது, இப்பவும் நம்ம தாவீதை போல துதிக்கணும். சும்மா ஆடுறத சொல்லலைண்ணா, தாவீதை போலனே புகை போட்டுட்டு ஆடணும், லைட் போட்டுட்டு ஆடணும்னு அதை சொல்லலைண்ணா. அந்த ஆராதனை தேவன் விரும்புறதில்ல. தாவீது அப்படி சொல்லலை. நேர்த்தியா கர்த்தரை பாடி துதிச்சிருக்காரு. பைபிள் வசனம் இருக்கு, நேர்த்தியாய் வாசியுங்கள்னு போட்டிருக்கு. இனிமையான இசையோடு கர்த்தரை துதியுங்கள்னு போட்டிருக்கு. அதுல ஒரு அழகு இருக்கும், ஒரு நேர்த்தி இருக்கும். அப்படி கர்த்தரை ஆராதிக்கணும். சும்மா கலர் லைட்டு போட்டுட்டு தலையை விரிச்சு போட்டுட்டு கிடந்து அந்த மாதிரி ஆராதிக்க சொல்லி கர்த்தர் சொல்லலை, சரியா? புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அது இன்னும் மாறுது. உங்க வாழ்க்கை தாங்க கர்த்தருக்கு ஆராதனை. உங்க சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுங்க. ஐயா, என் வாழ்க்கை முழுசும் பரிசுத்தமா இருக்கும், என் வாழ்க்கை முழுசும் உண்மையா இருக்கும், என் வாழ்க்கை முழுசும் தேவனுக்கு பிரியமா இருக்கும். அப்படி ஒப்பு கொடுத்து இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தில் ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதுதான் புத்தி உள்ள ஆராதனை. பாட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் பாடிடலாம், அன்னைக்கெல்லாம் நடக்கலவா? இடைவிடாத ஆராதனை, 12 மணி நேர ஆராதனை, 24 மணி நேர ஆராதனை. நாங்கள் கவர்மெண்ட் லீவ் வந்தால் நாங்கள் 12 ஹவர்ஸ் ஒர்ஷிப் வச்சுருக்கோம். நீங்கள் 12 ஹவர்ஸ் ஒர்ஷிப் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அதை விட முக்கியம், நீங்கள் இறுதி வரைக்கும் பரிசுத்தமாக, நேர்மையாக, உண்மையாக கர்த்தருக்காக வாழ்வது. அதுதான் இப்போ உள்ள ஆராதனை. அப்போ நான் மறுபடியும் சொல்றேன், 5வது தேவன் செய்த காரியம், மோசேயின் நாட்களில் இருந்த ஆராதனை முறைமை தாவீதின் நாட்களில் மாற்றப்பட்டுச்சு. தாவீதின் நாட்களில் இருந்த ஆராதனை முறைமை புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது மாற்றப்பட்டுச்சு. அப்போ 5வது ஆராதனை முறைமை மாற்றப்பட்டது, சரிங்களா? கர்த்தரை மனதார பாடி துதிப்பது ஆராதனை, அது வேணும். அதே போல என்னுடைய வாழ்வு முழுவதும் கர்த்தருக்கு உண்மையா அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய பேர்ட்ட அர்ப்பணிப்பு கிடையாது, சகிப்புத்தன்மை கிடையாது, குறைஞ்சி போச்சுங்க. அதெல்லாம் ஊழியத்திலே இல்லை, விசுவாசிகள்டே இல்லை. அந்த காலத்தில் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும். ஊழியத்துக்கு வந்தாங்களா அர்ப்பணித்து வாழ்வாங்க. இன்னைக்கெல்லாம் அந்த அர்ப்பணிப்பு, சகிப்புத்தன்மை, பொறுமை ஒன்றுமே இல்லை. கஷ்டமாக இருக்குது அதை சொல்கிறதுக்கு. இருக்கணும். 20-30 வருஷத்துக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டு வந்தவங்களை கேட்டு பாருங்க, அவங்ககிட்ட இருக்கிற ஒரு தரம் இப்போ உள்ளவங்ககிட்ட அந்த தரம் இல்லை. ஏன்னா தங்களை முழுவதும் அர்ப்பணிக்கலை. தங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறது தான் உண்மையான ஆராதனை. அப்படி வாழ்ந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது. God bless you.